ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூசிலாண்டில் இப்போ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் போயிட்டுருக்குங்க. ஸ்ப்ரிங் சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு முன்னாடி இருக்க சீசன். ஸோ குளிரெல்லாம் குறைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த சீசன் வந்து கரெக்டான சீசன். நீங்கள் வந்து வெஜிடபிள் பிளான்ட்ஸ் வந்து நட்டு வைக்கிறதுக்கோ இல்லை ஃப்ளவரிங் செடி இல்லை எந்த விதமான பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான சீசன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து கொஞ்சம் பல்காக அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அது சீப்பாக இருக்கும். பேக்காக வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம டேட்டு டைம் சொல்லிட்டா அவங்க இந்த மாதிரி லாரியில் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு போயிடுவாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம அன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக அதை பண்ணிகிட்டு இருந்தார். பாப்பாவும் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் மண்ணெல்லாம் வச்சு இதை விளையாடிட்டு இருந்தா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ இதில் வந்து மண் ரொப்பிட்டு இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற மாதிரி தான் பிளானு. கார்டனில் வந்து மீதி என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளவரிங் செடி இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு லெமன் செடியும் வச்சுருக்கோம், அப்புறம் செரி பழம் இருக்குல்லங்க அந்த செடி கூட இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து தரையில் இருக்குது. ஸோ மண் எல்லாத்தையுமே அன்லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் மைட்டர் டென்னுன்ற அந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு கடைங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கடை. அது மட்டும் இல்லாமல் இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே சிலது இருக்கும். அண்ட் இந்த மாதிரி செடி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில காய்கறி செடியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வந்திருக்கோம். ஸோ போன வாட்டி நாங்கள் பார்த்திங்கன்னா கார்னு, அதுக்கப்புறம் தக்காளி, கேப்சிகம், மிளகா அதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துருக்கோம். நிறைய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரிஸு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல அது எடுத்துருக்கேங்க. ஸோ எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, சும்மா ஆசைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் இந்த வாட்டி எடுத்திருக்கேன், ஏன்னா லாஸ்ட் டைமே ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து என்ன பெரிய பெரிய காலிஃப்ளவர் இல்லாமல் சின்ன சின்ன காலிஃப்ளவராக கொடுக்கும், அது எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா 2 வகை எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளி வரா மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தக்காளி பட் ஆனால் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அந்த 2 வகை எடுத்திருக்கேன். நியூசிலாண்டில் பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கலரில் தக்காளிலாம் கூட விற்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தக்காளியில். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போலாம் கடைக்கெல்லாம் போனால் பாப்பாவை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ராலியில் வந்து நின்றுட்டு அதுக்குள்ளே உட்காராமல் இந்த மாதிரி வெளியில் எப்படி நின்றுட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரே இடம். சரி அவளை அப்படி நிற்க வச்சுட்டு நாங்கள் சும்மா மீதி இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் வேறு ஏதாச்சும் வாங்கலாமான்னு. குக்கும்பர் கூட எடுத்துருக்கோங்க. பாப்பாவுக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். இந்த கடையில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளேயே இந்த மாதிரி இன்டோர் ப்ளே கிரவுண்ட் செட்டப் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து இதில் விளையாடிட்டு இருக்கோங்க போர் அடிக்காமல். பெரியவங்க வந்து போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிக்கலாம். ஸோ பாப்பாவும் இந்த கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்குள்ளேயே ஒரு கஃபே கூட இருக்குங்க. ஸோ நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லாச்சும் காஃபி வாங்கி கூட நீங்கள் குடிக்கலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேங்க. ஸோ யூடியூப்பில் தான் பார்த்தேன், வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஸ்ப்ரவுட்டாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ரவுட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இது பண்ணணும், அதை கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் மண் இந்த மாதிரி தோண்டி அதுக்குள்ளே வச்சு திருப்பி மண் போட்டு நம்ம மூடிட்டு நல்லா தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. ஸோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, யூடியூப் வீடியோவில் சும்மா பார்த்து பண்ணுறது தான். பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 90 days ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையுமே அது பக்கத்துலேயே நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னா இந்த பாக்ஸோட அந்த கார்னரில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சாச்சு. ஸோ இந்த கார்னரில் தக்காளி வச்சுருவோம் சொல்லிட்டு நான் இந்த பக்கம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி நல்லா பெருசாக வளரும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படி நட்டு வச்சாச்சு. மீதிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதெல்லாமே நான் வந்து நடுவில் வைக்கிற மாதிரி தான் பிளான். இந்த ஸ்ட்ராபெரிஸ்க்கெலாம் பிளாஸ்டிக்லேயே ஏதாச்சும் சின்னதாக ஒரு ட்ரம் மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராபெரிஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தனியாக இன்னொரு நாள் நம்ம போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தப்போ பெருசாக எதுவும் செட் ஆகலைங்க கடையில். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா காய்கறி செடியும் நான் தரையில் தான் நட்டு வச்சேன். ஸோ அது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத செடிங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு ஒரு வாட்டியும் அது பிடுங்கி போடுறதுக்கு. அதனால தான் வந்து இந்த வாட்டி இந்த பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கியாச்சு. சரி இதில் மண் ரொப்பி நம்ம ஒரு ஹைட்டுக்கு இதை வந்து செடியெல்லாம் நம்ம நட்டு வச்சோன்னா வேறு எந்த செடியும் மிக்ஸ் ஆகாதுன்னு தான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாங்க இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நான் மிளகாவில் நிறைய வெரைட்டி போடலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு மிளகா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே ஃப்ரெஷ் மிளகா காஸ்ட்லியும் கூட. உங்களுக்கு கார்டனிங் பண்ண பிடிக்குமான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். டாட்டா பை.